சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. 130 ஆண்டுகளுக்கு மேல் முல்லை பெரியாறு அணை உறுதியாக நிற்பதாக உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். அணை உடைந்துவிடும் என்ற அச்சத்தில் மக்கள் இருப்பதாக கூறுவது காமிக் கதைகளைப் போல உள்ளதாகவும் நீதிபதி கருத்து. தமிழ்நாட்டில் மினி பஸ்களுக்கான மாற்றியமைக்கப்பட்ட கட்டணத்தை அறிவித்தது தமிழக அரசு. மே 1ஆம் தேதி முதல் புதிய கட்டணம் அமலுக்கு வருவதாகவும் விளக்கம். ISIS தீவிரவாத இயக்கத்தின் தமிழ்நாடு பிரிவு தலைவன் என கூறப்படும் அல்பாசித் சென்னையில் கைது. மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லை வாசலை சேர்ந்தவர் புரைசைவாக்கம் ஆம்புலன்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தபோது சிக்கினார். ISIS இயக்க தமிழக பிரிவு தலைவர் என கூறப்படும் அல்பாசித் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து மூளைச்சலவை செய்ததாக NIA தகவல். வாட்ஸ்அப், டெலிகிராம் குழுக்கள் மூலம் ISIS அமைப்பிற்கு ஆள் சேர்க்கும் வகையில் செயல்பட்டதாகவும் தகவல். காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்திற்கு இந்தியா கண்டனம். கொழும்புவில் உள்ள இந்திய தூதரகம் மூலமாக இலங்கை அரசிடம் கண்டனம் தெரிவித்தது. குறைகளை மட்டுமே கூறி வரும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு சிந்தனையில் குறைபாடு. மக்களை பற்றி எதிர்க்கட்சிகளுக்கு எவ்வித கவலையும் இல்லை என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் காட்டம். நிதி இல்லை என புலம்பாமல் மக்களின் குறைகளை நீக்க அரசு நடவடிக்கை. நம்பர் 1 தமிழ்நாடு என்ற இலக்கை நோக்கி பணியாற்றுவதாகவும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் உறுதி. தமிழக வரலாற்றில் வன்னியர்களுக்கு அதிகம் துரோகம் செய்தவர் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தான். சேலத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. வேங்கை வயலில் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் பேசியதாக வெளியான செல்போன் உரையாடல்கள் உண்மையானது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழக அரசு தகவல். சாதிய மோதலோ அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட காரணம் கிடையாது என்றும் திட்டவட்டம். கோவையில் சுமார் 1500 ஊழியர்களுடன் செயல்பட்டு வந்து நேற்றுடன் மூடப்பட்ட போக்கஸ் ஏஜிமெடிக்ஸ் நிறுவனம் பணியாளர்களுக்கு புதிய மின்னஞ்சல். ஜனவரி மாத ஊதியம், 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தவர்களின் கிராஜுவிட்டி, PF தொகையை கொடுப்பதாக உறுதி. கோவையில் திடீரென மூடப்பட்ட எஜுமேட்டிக்ஸ் நிறுவன ஊழியர்கள் தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் குவிந்தனர். வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதால் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் இருந்து முதலீட்டாளர்கள் வெளியேறுவதை தடுக்க அமைச்சர் TRB ராஜா எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. கோவையில் ஆன்லைன் கல்வி நிறுவனமான போக்கஸ் ஏஜிமெடிக்ஸ் நிறுவனம் மூடப்பட்டதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை குற்றச்சாட்டு. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் அருகே பட்டப்பகலில் ரவுடி சரமாரியாக வெட்டி கொலை. வைகுண்ட ஏகாதசி பரிவேட்டை விழா தொடர்பான மோதலால் 6 பேர் கொண்ட கும்பல் கொலை செய்ததாக தகவல். தமிழக அரசிடம் கேட்டுள்ள 20 கோடி ரூபாய் நிதி கிடைத்தவுடன் நீதிமன்றங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிக்கை தாக்கல். ஆட்சி என்ற குழு உறுப்பினர்களை ஆளுநர் தன் வசப்படுத்தி மிரட்டி ஒருதலைபட்சமாக நடந்து கொள்வதால் பல்கலைக்கழகங்களை நிர்வகிப்பதில் இடர்பாடு. பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் பற்றாக்குறை இருப்பதற்கும் ஆளுநர்தான் காரணம் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் புகார். வரும் 31ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. வரும் வெள்ளி முதல் பிப்ரவரி 13ஆம் தேதி வரையும், மார்ச் 10 முதல் ஏப்ரல் 4 வரையும் 2 கட்டங்களாக பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என அறிவிப்பு. தற்போதைய சூழலில் நாட்டிற்கு அதிக ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும் தேவை. ஆராய்ச்சிகளுக்கு தேவையான துடிப்பான சூழலை உருவாக்க சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அமாவாசையை ஒட்டி திரிவேணி சங்கமத்தில் நாளை நீராட பிரயாக்ராஜில் லட்சக்கணக்கில் திரளும் பக்தர்கள். இதுவரை 15 கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடி உள்ளதாக தகவல். சீனாவின் டீப்சீக் AI அசுர வளர்ச்சி என்பது அமெரிக்க தொழில்துறைக்கு ஒரு எச்சரிக்கை மணி. சீனாவில் உள்ள நிறுவனங்கள் மலிவான, வேகமான செயற்கை நுண்ணறிவு முறையை கொண்டு வந்திருப்பதாகவும் டொனால்டு டிரம்ப் பாராட்டு.
சீனாவைச் சேர்ந்த AI தேடுபொறி நிறுவனமான டீப்சீக்கிற்கு சர்வதேச அளவில் கிடைத்த பெரும் வரவேற்பால் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்குகள் வீழ்ச்சி. பிரபல சிப் தயாரிப்பு நிறுவனமான விடியாவின் சந்தை மதிப்பு சுமார் 52 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சரிந்தது. சீன நிறுவனத்தின் AI தேடுபொறியான டீப்சீக் சுவாரஸ்யமாக உள்ளதாக ஓபன் AI நிறுவன CEO சாம் ஆல்ட்மேன் கருத்து. புதிய போட்டியாளர்களின் வருகையால் மேலும் சிறந்த சேவை வழங்குவோம் என்றும் உறுதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்தது. கிராம் தங்கம் 7510 ரூபாய்க்கும் சவரனுக்கு 60,080 ரூபாய்க்கும் விற்பனை. வரும் 30ஆம் தேதி முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 30, 31 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.